ஏதாவது ஏஞ்சல் நம்பரை பார்த்து பயந்துருக்கீங்களா? இல்லை உங்களுக்கு வார்னிங் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஏஞ்சல் நம்பர்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இன்றைக்கி நான் உங்களோட 5 ஒரு வார்னிங் சிம்பிள் மாதிரி வார்னிங் ஏஞ்சல் நம்பர்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். இது பார்ட் 1 தான். பட் இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் ஏதாவது இந்த 5 நம்பர்ஸை தாண்டி வேறு ஏதாவது வார்னிங் நம்பர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஐ எம் வெயிட்டிங் டு ஹியர் ஃப்ரம் யூ. வார்னிங் ஏஞ்சல் நம்பர்ஸ்ன்னு ஏதாவது இருக்கா என்ன? ஏஞ்சல் நம்பர்ஸ்னாலே நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணணும் தானே நம்ம இவ்வளோ நாள் பார்த்தோம். பட் நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்கா என்ன? அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு சில ஏஞ்சல் நம்பர்ஸ் ரொம்ப லக்கியாக இருக்கும், ஒரு சில ஏஞ்சல் நம்பர்ஸ் ஒரு வார்னிங்காக கூட அமையும். அந்த மாதிரி வார்னிங்காக இருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸ், பட் அந்த வார்னிங் நமக்கு நல்லதா கெட்டதா வாங்க என்னோட வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆர் பேசுகிறேன். நம்ம 6 Sense யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற பெரிய சப்போர்ட். ஓகே, இன்னொரு வீடியோவில் வார்னிங் ஏஞ்சல் நம்பர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நான் ஏற்கனவே ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தேன். ஏஞ்சல் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பட் நம்ம சேனலில் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இதுக்கான தனி கேட்டலாகே இருக்குது, ஏஞ்சல் நம்பர்ஸ்னு போய் பாருங்கள். நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ்னால் என்ன அது பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அந்த வீடியோவில் இருக்கும். பட் ஃபார் அ ஸ்டார்ட், நம்பர்ஸ் ஆர் பை தெம்செல்ஸ் வெரி பவர்ஃபுல். எல்லாத்துக்குமே ஆற்றல் இருக்குது, எனர்ஜி இருக்குது. அப்போது நம்பர்ஸ்க்கும் நிறைய எனர்ஜி இருக்குது. இதை பற்றி நம்ம நிறையவே பார்த்துருக்கோங்க. ஏன் நம்மளுடைய வாழ்க்கையை கணிக்கிறதுக்கு கூட, ஒரு அஸ்ட்ராலஜி பண்ணுறதுக்கு கூட நம்மளுடைய பிறந்த நாள், மாதம், வருடம், நேரம், இந்த நம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப தேவைப்படுது. நம்மளுடைய டெஸ்டினி நம்பர், லைஃப் பாத் நம்பர்ஸ், இப்படி நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே நமக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போது இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு வழியில் நமக்கு நம்பர்ஸை கண்ணில் காட்டிக்கிட்டே இருக்கும். பட் இவ்வளோ நாள் நம்ம அதை பெருசாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டோம். பட் இந்த மாதிரி வீடியோஸ், இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது, ஏன் இந்த நம்பர் நம்மளை திருப்பி தொடர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்றத நம்ம கவனிக்க ஆரம்பிப்போம். அப்படி கவனிக்க ஆரம்பிக்கும் போது இந்த நம்பர்ஸ் வழியாக நமக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருகுது. அந்த மெசேஜ் என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு தேடலில் நம்ம மூழ்கிடுவோம். ஸோ அப்போ தான் நம்மளுடைய முழு தேடல் ஆரம்பிக்கும். வாட் இஸ் திஸ் நம்பர் ஆல் அபவுட் அப்படின்னு கூகுள் சர்ச் எல்லாம் பண்ணுவோம். பட் இந்த வீடியோவில் நம்ம ஒரு வார்னிங்னு எடுத்துக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். இது வார்னிங்காக இருந்தாலும் பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சில மெசேஜஸ் நமக்கு வார்னிங்காக வரும், வார்னிங்காக கம்யூனிகேட் ஆகும். பட் லிட்ரலாக அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளை தேவையில்லாத பிரச்சனைகள்லேருந்து கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் இந்த எண்களுக்கு இருக்குது. அப்படி இன்னைக்கு 5 முக்கியமான வார்னிங் நம்பர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வார்னிங் ஏஞ்சல் நம்பர்ஸ்ன்னு சொல்லலாம். தயாராக இருக்கீங்களா? அந்த 10ல் நம்ம பார்க்க போகிற முதல் நம்பர் 6666, 6666. ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 666 அப்படின்ற நம்பர் நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த 666 அப்படின்றதே ஒரு சைத்தானோட நம்பர் அப்படின்னு தான் சின்ன வயசுலேருந்து நம்ம படங்கள் பார்த்துருப்போம், இல்லை பைபிளில் படிச்சிருப்போம். நிறைய லிட்ரேச்சர் இருக்குது. இந்த 666 அப்படின்றது டிமனோட நம்பர் அப்படின்னு. பட் இந்த 6 அப்படின்ற நம்பர் ஒரு பியூட்டிஃபுல்லான நம்பருங்க. இந்த நம்பர் ஃபேமிலியை குறிக்கும், லக்ஸரியை குறிக்கும், மகிழ்ச்சியை குறிக்கும். ஸோ இந்த நம்பரை நானே யோசிப்பேன், ஏன் இவங்கெல்லாம் இதை டிமோனிக் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு. பட் இது ஒரு மிஸ்கன்செப்ஷனாக தான் நான் பார்க்குறேன். பட் இந்த 6666 அப்படின்ற நம்பர் ஃபேமிலியை குறிக்கும், உறவுகளை குறிக்கும். பட் இந்த நம்பரில் என்ன நீங்கள் கவனிக்கணும்னா, இந்த எண் ஓவர் ப்ரொடெக்டிவான ஒரு நம்பர். நம்மளை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணும். எந்த ஒரு விஷயத்தையுமே அடிபட்டு தெரிஞ்சுக்கிறது ஒரு விதம், அடிபடுறதுக்கு முன்னாடியே உனக்கு அடிபட்டுருன்னு ஓவர் ப்ரொடெக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு எண். ஸோ இந்த மாதிரியான ஒரு எண்ணை நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்கன்னா, ஒன்றா நீங்கள் ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவாக இருக்கீங்க, இல்லை உங்களை சுற்றி இருக்க யாரோ ஒருத்தவங்க ஓவர் ப்ரொடெக்டிவாக இருக்காங்க அண்ட் நீங்கள் அவங்க கண்ட்ரோலில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் வேறு யாரையோ உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் ஆல்சோ இந்த நம்பர் பொசசிவ்னஸை குறிக்கும், ஓவர் பொசசிவாக இருக்கிறது. அப்போது மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் அந்த ப்ரீதிங் ஸ்பேஸே இருக்காது. இதுதான் வாழ்க்கை, என் வாழ்க்கையை நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், பட் இவங்க என்னை அப்படியே கட்டி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பொசசிவ்னஸை கொடுக்கக்கூடிய நம்பர். ஆல்சோ இவங்க சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபிகர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும், இல்லை நீங்களே அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்கலாம். யோசிச்சு பாருங்கள். யூ வில் வாண்ட் டு டேக் திங்ஸ் அண்டர் கண்ட்ரோல். நான் சொல்கிறத தான் செய்யணும் அப்படின்னு ரொம்ப அத்தாரிட்டேட்டிவான ஒரு பர்சன் உங்கள் வாழ்க்கையில் இருக்காங்க, இல்லை நீங்களே அந்த பர்சனாக இருக்கக்கூடும். ஸோ இந்த 3 விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்னமே இப்படி இல்லாமல் இருக்கும் பட்சத்தில்
உங்கள் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க வாழ்க்கை பெட்டராக இருக்கும். ஸோ இந்த நம்பர் தவறான நம்பர் இல்லை, பட் இந்த நம்பருக்கான ஒரு நெகட்டிவிட்டியை நம்ம ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டோன்னா இந்த நம்பர் ஒரு சூப்பரான நம்பராக அமைகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த நம்பரை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? தெரியலனா இல்லை தெரிஞ்சாலும் வாட் எவர் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்ரைட், அடுத்து நம்ம பார்க்க போகிற நம்பர் 911. இந்த நம்பரை கேட்கும்போதோ பார்க்கும்போதோ உடனே வர ரியாக்ஷன் ஐயோ தவறே இல்லை. ஏன்னா ட்வின் டவர் வந்து பிளாஸ்ட் ஆன 11ஆம் தேதி 9வது மாதம். ஸோ எல்லாருக்குமே அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய நம்பர். அந்த ஊர் மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே அந்த ஸ்டேஜில் ரொம்ப பயந்தோம். ஓ இப்படியெல்லாம் கூட குரூப்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து வியந்து பயந்து போன ஒரு நாளாக தான் அந்த நாளை கன்சிடர் பண்ணுறாங்க. அண்ட் சில ஊர்களில் இது வந்து ஒரு எமர்ஜென்சி நம்பராக கூட இருக்குது. பட் இந்த நம்பர் ஒரு தவறான நம்பராக இல்லை. இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் என்னைக்கும் ஈகோ, உனக்கு அந்த திமிருன்னு சொல்கிறோம்ல, ஈகோ வேற திமிரு வேற. ஈகோ, திமிரு, அகம்பாவம், கோபம் இதெல்லாம் விட்டு நீ வெளியில் வரியோ அன்னைக்கும் வாழ்க்கை பெட்டராக இருக்கும். இது மற்றவர்களுக்கான நம்பர் இல்லை. இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்த 6666 வந்து ஒரு வேளை யாரோ உங்களுக்கு எப்படி பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் யாருக்கோ எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் இந்த 911 அப்படின்ற நம்பரை பார்க்கும்பொழுது உன் வாழ்க்கையை நீயே தான் கஷ்டப்படுத்திக்கிற. ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு கேட்குறதுக்கு பதிலாக நீயே மற்றவர்களுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்றத கவனி அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு எண்ணாக தான் இந்த 911 திகழுது. இந்த 911 நம்பர் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ரொம்ப அத்தாரிட்டேட்டிவான ஒரு நம்பர்னு கூட சொல்லலாம். பட் ஆன் தி அதர் சைட் இந்த நம்பர் இவ்வளோ ஒரு ஹார்டாக இருக்கும்போது ஆன் தி அதர் சைட் பார்த்தீங்கன்னா உன்னையும் மீறி நிறைய சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோதான் முடியும் அப்படின்னா உன்னையும் மீறி நிறைய மற்றவர்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு அளவுகோல் வை. நாளைக்கு உனக்குன்னு வரும்போது எவ்வளோ பேர் பண்ணுவாங்கன்னு தெரியாது. மற்றவர்களை எதிர்பார்த்து நிற்கிற அளவுக்கு ஒன்று வச்சுக்காத, உனக்குன்னு கொஞ்சம் சேமித்து வச்சுட்டு மற்றவர்களுக்கும் செய் அப்படின்றத ஒரு வார்னிங் மெசேஜாக கொடுக்கக்கூடிய நம்பர் தான் இந்த 911. ஸோ உங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு ரா சைடை வெளியில் காட்டாமல் உங்களுக்கு இன்னும் லைஃப் பெட்டர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சர்வீஸ் பக்கம் இறங்குங்க. இல்லை ஸ்பிரிச்சுவாலிட்டி நீங்கள் நினச்ச நேரத்தில் வேறு எந்த எண்ணாக இருந்தாலும் சரி, எனி அதர் நம்பர் உங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் இன்ட்யூட்டிவ்னஸ் 7 and 9 தவிர வேறு எந்த நம்பருக்கும் கிடையாது. பட் 9 கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் அப்படின்றத நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த நம்பரை பார்க்குறீங்கன்னா முதல்ல பயப்பட தேவையே இல்லை. நான் சொன்ன விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு மேலேயும் தெரியும்னா என் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நானும் கற்றுக்க தயாராக இருக்கேன். மூணாவதாக நம்ம பார்க்க போகிற நம்பர் 1313. இந்த 13 அப்படின்ற நம்பரை பார்த்தோன்னே நமக்கு ஒரு சில படங்கள் தான் ஞாபகம் வரும் இல்லையா? சின்ன வயசில் நிஜமாவே நம்ம பார்த்து பயந்த படங்கள் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஒரு நெகட்டிவிட்டியை குறிக்கக்கூடிய நம்பராக தான் இந்த நம்பரை இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நம்பர் ஒரு தவறான நம்பர் கிடையாது, இது ஒரு கார்மிக் நம்பர். ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. 13ன்றதே கார்மிக் நம்பர்னா 1313 எவ்வளோ கார்மிக்காக இருக்கும்? கிடையாது. முதல்ல இந்த நம்பரை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத விஷயத்த நீ பேசிக்கிட்டே இருக்க. எந்த இடத்துல நீ பேசணுமோ அந்த இடத்துல எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் பேசு, எக்ஸ்ட்ராவாக பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு உங்களுடைய த்ரோட் சக்கராவை பேலன்ஸ் பண்ண சொல்லக்கூடிய நம்பர் தான் இந்த நம்பர். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து நீ நிறைய பேசுகிற, இல்லை ரொம்ப தனிமையில் இருக்க, பேச மறுக்கிற, தனிமைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக பேச மறுக்கிறேன்னு வேணா சொல்லலாம். ஸோ இந்த நம்பரை பார்க்கும்போது எந்த இடத்துல எவ்வளோ பேசணும், யார்கிட்ட பேசணுன்றதை தெரிஞ்சு பேசணுன்றதுக்கான ஒரு அறிகுறி. ரெண்டாவது, இந்த நம்பர் வந்து ரொம்ப சீக்கிரம் உனக்கு போர் அடிச்சிருது. ஸோ புதிய விஷயங்கள் ஒன்று தேடி வந்தாலும் அதோடைய இன்ட்ரெஸ்ட் உனக்கு கொஞ்ச காலமே இருக்கிறனால அடுத்தடுத்த விஷயத்துக்கு ரொம்ப சீக்கிரம் தாவி தாவி போகிற. அது வந்து இந்த லாங் ரன் அது வந்து நமக்கு பெனிஃபிஷியலாக இருக்காது. ஒரு விஷயத்தை முதல்ல புரிஞ்சு பண்ணி அது எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு சில வருடங்கள் ஆகும். அதை விட்டுட்டு கண்டினியூஸாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ணிக்கிட்டு தாண்டிக்கிட்டே போயிட்டு இருக்கும் போது அது நமக்கு ஃபேவரபுளாக இருக்காது. மாற்றம், எஸ், மாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் அதுக்காக ரொம்ப நம்ம எக்ஸ்ட்ராவாக ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு ரொம்ப எக்ஸஸாக நம்ம ஒரு சில விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நிரந்தரமற்ற ஒரு திடீர்னு திரும்பி பார்த்தீங்கன்னா எல்லாமே பிட்ஸ் அண்ட் பீசஸாக அங்கங்கே இருக்கும். ஒரு ஸ்டெடியாக ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு வாழ்க்கையை நீங்கள் எதிர்பார்த்துருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் லைஃப் இன்னும் ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னா இந்த 1313ன்ற நம்பரை பார்க்கும்போது எங்கெங்கே கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ரேதர் என்ன கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க,
அதே மாதிரி காசிப். இந்த நம்பரை பார்க்குறீங்கன்னா டெஃபினட்டாக ஏதோ ஒரு காசிப்பில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை மாட்ட போகிறீங்க. தேவையில்லாமல் அதில் உங்கள் தலை உருள வேண்டான்னா இன்றைக்கே அந்த விஷயத்தை விட்டு வெளியில் வந்துரு அப்படின்ற ஒரு வார்னிங்காக கூட இந்த நம்பரை நீங்கள் பார்க்கலாம். இந்த நம்பர் ரொம்ப ஸ்மார்ட்டான நம்பர். இட் இஸ் அ கார்மிக் நம்பர். இட் டினோட்ஸ் கார்மிக் இன் நியூமராலஜி. பட் இது உங்களுக்கு ஒரு வார்னிங் சிம்பிளாக அமைஞ்சாலும் இட்ஸ் அ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். எந்தெந்த குரூப்ஸில் இருக்கீங்களோ தேவையில்லாத குரூப்ஸை விட்டு வெளியில் வாங்க, லைஃப் இன்னும் பெட்டராக இருக்கும். இந்த நம்பரை பற்றி உங்களுக்கு இன்னும் தெரியுமா, இல்லை இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பிளெஸிங்காக இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற நம்பர் 0000. இந்த நம்பரை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு என்ன தோணும்னா, என்னது இது, ஒன்றுமே இல்லையே, there's நத்திங் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். ஆனால் 0 பூஜ்ஜியம்ன்ற நம்பர் தான் எல்லாத்துக்குமே முதன்மையானது. இட் இஸ் த இனிஷியேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். 1 இனிஷியேட்டர் கிடையாது. டேரோவில் பார்த்தீங்கன்னா கூட 0லேருந்து தான் ஆரம்பிக்கும், 1லேருந்து ஆரம்பிக்காது. ஸோ 0வை வந்து ஒரு நம்பருக்கு முன்னாடி போடும்போது அதுக்கு வேல்யூ இல்லாமல் இருக்கலாம். பட் அதே பூஜ்ஜியத்தை ஒரு நம்பருக்கு அப்புறம் போட்டு பாருங்க, அதுக்கு தானேங்க நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம நம்பர்ஸ்னாலே நம்ம பண ரீதியாக தானே யோசிக்க ஆரம்பிப்போம். ஸோ 0 அப்படின்ற நம்பர் வந்து பார்க்கும்போது எஸ், அது ஒரு வார்னிங் தான். ஒரு சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் முடிய போகுது. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக, அப்ரப்டாக, கொஞ்சம் கூட எதிர்பாராத நேரத்தில், அப்படின்ற நேரத்தில் முடியக்கூடும். இது முடியறனால இந்த நேரம் உனக்கு ரொம்ப இமோஷ்னலாக இருக்கும், ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். இவ்வளோதானா வாழ்க்கை அப்படின்னு தோணும். இதை தாண்டி எதுவுமே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். நிறைய கொஸ்டின்ஸ் நீங்களே உங்களை கேட்க ஆரம்பிப்பீங்க. பட் ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு, ஏன் ஒரு 6 மாதம் கழிச்சுன்னு கூட சொல்லலாம், ஒரு சில வருடங்கள் கழித்து இந்த எண்ணோட முக்கியத்துவம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நல்ல வேளை அன்னைக்கு அது நடக்கலை. அது நடந்திருந்தா இன்னைக்கு இது எனக்கு அமைஞ்சிருக்காது, இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்காதுன்னு யோசிக்கலாம். இல்லை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்காதுன்னு யோசிக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாங்க. பட் திஸ் நம்பர் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். 00 அப்படின்ற நம்பர் 0000 அப்படின்னு பார்க்குறீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, இந்த நம்பர் உங்கள் லைஃப்பில் இந்த நேரத்துக்கு அட் ப்ரெசண்ட் ஒரு டென்ஷனை உருவாக்கும். பட் இந்த லாங் ரன் இந்த எண் ஒரு சூப்பர் நம்பராக, ஏன்டா இந்த நம்பரை நம்ம பார்த்தோம், அப்படி நல்ல வேலை பார்த்தோம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்பர். இன்னைக்கு கஷ்டமாக இருந்தாலும் நாளைக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வார்னிங் நம்பராக தான் இது அமையும். ஸோ இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா லைஃப் வில் பி பெட்டர். ஓ சரி, ஏதோ ஒன்று முடிய போது, அதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்றத நீங்களும் கம்யூனிகேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சம் இன்னும் உங்களோட நிறைய கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கும்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த நம்பரை பார்த்து என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸஸ் உங்களுக்கு இருந்திருக்கு, இதையும் தாண்டி வேறு ஏதாவது விஷயம் உங்களுக்கு தெரியும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். I'll be more than happy to hear it from you. 5வது இறுதியாக நம்ம பார்க்க போகிற நம்பர் 8888. என்னங்க 8 அப்படின்ற நம்பரே அபண்டன்ஸ் தானே. அந்த அபண்டன்ஸுக்கான நம்பரை ஏங்க நீங்கள் வந்து தவறுன்னு சொல்கிறீங்க? தவறுனே சொல்லலை, எந்த நம்பருமே தவறு கிடையாது. ஒரு சில நம்பர்ஸ் நமக்கு நிறைய சந்தோஷங்களை கொடுக்கும், ஒரு சில நம்பர்ஸ் நமக்கு வார்னிங்காக அமையும், வேண்டாம் you're going overboard அப்படின்ற மாதிரி. அப்போ 8ன்ற நம்பரை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப அடிக்டடாக இருக்கீங்க. ஒரே விஷயத்த நிறைய தடவை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்த ஓவர்போர்ட், எக்ஸசிவ் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதா உங்களுக்கு இந்த நம்பர் குறிக்கும். இது ஒரு விஷயமா இருந்தாலும் இன்னொரு விஷயம் ஆணவம். ஐ ஹாவ் எவ்ரிதிங் அப்படின்ற ஒரு ஆணவம் இருக்கக்கூடும். இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் எதுக்கு கவலைப்படணும் அப்படின்ற அது ஒரு விதமான ஆணவமாக இருக்கும். ஸோ எதா இருந்தாலும் ஓவர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது தான் இந்த நம்பர் குறிக்கும். அதே மாதிரி இந்த நம்பர் வந்து காஷியஸாக இரு, உன்னை யாரோ ஏமாத்துறாங்க, இல்லை நீ வேற யாரையோ ஏமாத்திக்கிட்டு இருக்க, ஒரு 2-sided நைஃப் மாதிரி. ஒன்றா யாரோ உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க, இல்லை நீ யாரையோ ஏமாத்திக்கிட்டு இருக்க அப்படின்றத குறிக்கக்கூடிய ஒரு எண். அப்போது இது நமக்கு ஒரு வார்னிங் தானே. இந்த மாதிரி இருக்கும். யூஸ்வலாக இந்த மாதிரியான விஷயங்களை யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ யாராவது நம்மக்கிட்ட வந்து நீ ரொம்ப திமிராக இருக்க, நீ யாரோ ஒன்று ஏமாற்றிட்டு இருக்காங்க, இல்லை நீ யாரையோ ஏமாற்றிட்டு இருக்கேன்னு ஒரு ரெகுலர் பேசிஸில் நம்மக்கிட்ட வந்து சொன்னால் நம்ம அதை அக்செப்டே பண்ண மாட்டோம். வாட் இது என்னது இது? ஆனால் நம்ம ஆழ் மனதுக்கும் உள் மனதுக்கும் தெரியும் இது உண்மை அப்படின்னு. பட் அதை நம்ம வெளிப்படையாக சொல்ல மாட்டோம். ஏன்னா அங்கே வந்து நம்மளுடைய சோஷியல் ஸ்டிக்மான்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம அதை அக்செப்டே பண்ண மாட்டோம். யாருமே நம்மளை அப்படி பேசுகிறத நம்ம விரும்ப மாட்டோம். பட் நம்பர்ஸ்க்கு அது கிடையாதுல்ல. இட் இஸ் ஃபார் எவ்ரிபடி.
ஸோ இந்த நம்பர் வந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களை மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிங்க, கவனிங்க. இந்த வார்னிங் நம்பர்ஸ் எல்லாமே நல்லது தான். நம்ம பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. பார்க்கும்போது ஓகே, இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை நமக்கு வரணும். அது வரும்போது இந்த நம்பர்ஸ் இன்னும் நமக்கு எக்ஸ்ட்ராவா அடுத்தடுத்த தடவை நம்ம ஒரு கேள்வி கேட்கும்போது கரெக்டான நம்பர்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். திஸ் இஸ் மோர் ஆஃப் கம்யூனிகேஷன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு குழந்தை மாதிரி தான். ஒரு குழந்தைகிட்ட நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சிரித்து ரெகுலராக பேசிக்கிட்டு இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த குழந்தையும் நம்மக்கிட்ட ரெஸ்பாண்ட் பண்ணும் இல்லையா, அதே தான். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்னொரு சீரீஸ், வார்னிங் நம்பர் சீரீஸ் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ ரியலி வாண்ட் டு கிவ் இட் டு யூ. ஓகே, இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, அது ஏஞ்சல் நம்பர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஏஞ்சல் நம்பர்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்க டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோவாக இருக்கும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர், அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.